வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 37.6% வாக்குகள் பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமை ஆற்றும் வாக்காளர்கள். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையம் ஒன்றில் வாக்களிக்கும் விவிபேட் இயந்திரத்தில் இருந்து புகை கிளம்பியதால் பரபரப்பு. 10 நிமிடம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்ட நிலையில் பேட்டரி மாற்றிய பின்பு மீண்டும் வாக்குப்பதிவு தொடக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது ராசியான RX100 பைக்கில் வந்து வாக்களித்த முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி பெருமாள் கோயில் தெருவில் உள்ள பள்ளியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம். மிகவும் தொலைதூரத்தில் இருந்தும் மக்கள் வாக்களிப்பதற்காக விழிப்புணர்வுடன் வந்திருப்பதை காண மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் மீண்டும் NDA ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கை. புதிய ஓட்டர்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி வயதான முதியவர்கள் கூட தேர்தலிலே இந்த அளவு வாக்களிப்பதற்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பான இது. இப்போ நல்ல அவேர்னஸ் வந்துக்குது. தேசத்தின் மீது இருக்கிற பற்று வந்திருக்கிறது. தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தேர்தல் திருவிழாவாக இருக்கிறது. மிகவும் தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கூட வந்திருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதர் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார். வாக்குச்சாவடியின் வெளியே வாக்காளர்களை சந்தித்து தவறாமல் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தல். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வாக்குப்பதிவு. மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். அடிப்படை வசதிகள் கொண்டு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ புதுச்சேரி மக்கள் அனைவரையும் இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாக்குப்பதிவு செய்து நம்மளுடைய வாக்கு சதவீதம் 100% இருக்கணுங்கிறதுக்காக அனைவரையும் வாக்குச்சாவடிக்கு வரணுங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார். புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்குள் வாக்கு சேகரித்ததாக பாஜகவினரிடம் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம். தகராறில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினரால் திடீர் பரபரப்பு. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்து வரும் நிலையில் வாக்காளர்களை வரவேற்கும் வகையில் ரோபோ அமைப்பு. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்களுக்கு பூ கொடுத்து வரவேற்பு. Your vote is your voice. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. Every vote shapes our nation. ஒவ்வொரு வாக்கும் நம் நாட்டை புதுச்சேரியின் எதிர்காலத்தை வடிவமைக்க ஒவ்வொரு வாக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை 11 மணி நிலவரப்படி 33.28% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். கேரள மாநிலம் கண்ணூர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார் முதலமைச்சர் பினராயி விஜயன். அம்பலப்புழா தொகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தமது வாக்கினை பதிவு செய்தார்.
திருவனந்தபுரத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா தொகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ். கேரள அரசு நிதி அமைச்சர் KN பாலகோபால் கொட்டாரக்கார தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்தார். கேரள மாநில சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் ஆர்வமுடன் தங்கள் கடமையை நிறைவேற்றும் வாக்காளர்கள் நடிகர்கள் மோகன்லால், பிருத்விராஜ், சுகுமாரன், நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, மம்முட்டி ஆகியோர் வாக்குப்பதிவு. அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 38.92% வாக்குகள் பதிவு. பாஜக காங்கிரஸ் இடையே தீவிர போட்டி நிலவி வரும் நிலையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா காமக்யா கோயிலில் சிறப்பு தரிசனம். வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அசாம் மாநிலத்தில் முன்னேற்றம் மற்றும் மக்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்ததாக பேட்டி. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மழையையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்த மக்கள் காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வரும் நிலையில் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். தொகுதி மறுவரையறை என்பது சீர்திருத்தம் அல்ல, அதிகார மறுசீரமைத்தல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் சாடல். நாடாளுமன்றத்தின் அடிப்படையே அமைப்பு ரீதியாக சிதைந்து வருகிறது என மோடி தலைமையிலான NDA அரசு எனவும் எக்ஸ் தளத்தில் பக்கத்தில் பதிவு. நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் மகளிருக்கு 33% வழங்குவதை முழுமையாக ஆதரிக்கிறோம். ஆனால் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை தான் தண்டிக்காமல் தொகுதி மறுவரையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பிரபல நகைக்கடை மற்றும் அதன் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. அரசியல் கட்சிகளுக்கு பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. தேர்தல் தோல்வி பயம் காரணமாக முதலமைச்சர் குறித்து எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்து பேசுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. கொரோனா காலத்தில் ஓடி ஒளிந்து கொண்டவர் EPS. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனைக்குள்ளேயே சென்று நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்ததாக பதிலடி. ஸ்டாலின் தன் உயிரை துச்சமென மதித்து தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்த ஓடும் ரயில் முன் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கலைஞருடைய மகன்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அவர் உயிருக்கு பயந்தவர் அல்ல. கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஆலோசனை வழங்காமல் முதல்வர் காணாமல் போனார் என்றுதான் கூறினேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவதூறு பேசும் எண்ணம் எனக்கு கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு இப்போ ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்போ எங்கே காணாமல் போனோன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறாக பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே ஒழிய உங்களை பற்றி தவறாக எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்போ ஜெயலலிதா வாழ்ந்த கொடநாட்டில் EPS ஆட்சியில்தான் கொலை கொள்ளை நடந்தது. இதெல்லாம் அவருக்கு கைவந்த கலை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். சாத்தான்குளம் வழக்கு போல் கொடநாடு வழக்கு முடிந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் தண்டனை கிட்டும் என உறுதி. இவருடைய அந்த கொலை வெறி, அந்த உயிரை போக்குகிற அந்த மனப்பான்மை இன்னும் போகவில்லை என்பதை நேற்றைய தினம் அவருடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எடப்பாடி அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி சாத்தான்குளம் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் தூக்குண்டு தண்டனை கிடைத்ததோ அதேபோல் கொடைநாடு வழக்கு முடிந்ததுடன்
சம்மதப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் இதேபோல தீர்ப்பு வரும், தண்டனை கிட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் ஜெயகுரு ஆதரவு. வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு. வரும் தேர்தலில் அன்புமணியை தோற்கடிப்பதை நோக்கம் என ஜெயகுருவின் மகள் விருதாம்பிகை செய்தியாளர்களுக்கு பேட்டி. தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவின் கைப்பாவையாகவே மாறிப்போய்விட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் குற்றச்சாட்டு. மோடி, அமித்ஷா என்ன உத்தரவிடுகிறார்களோ அதற்கு அடிபணிந்து நிறைவேற்றுகிற அடிமை அமைப்பாக மாறிப்போனதாகவும் விமர்சனம். சுதந்திரமாக செயல்படாமல், சுயேட்சையாக செயல்படாமல், மோடியின் உத்தரவை ஏற்று செயல்படக்கூடிய, அமித்ஷாவின் உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிமை அமைப்பாக மாறியிருப்பது ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அநீதியாகும். அதிமுக வேட்பாளருடன் வாக்கு சேகரிக்க யார் செல்வது என்பது தொடர்பாக எழுந்த போட்டியில் பாமக நிர்வாகிகளிடையே தகராறு. போலீசார் முன்பே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அதிர்ச்சிகர வீடியோ. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் களை கட்டியது பிரச்சாரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் உதயநிதி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் தங்கள் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் ஸ்ரீநாத் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு. ஸ்ரீநாத்துடன் செல்ஃபி எடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஒரு வாய்ப்பு கொடுங்க, சின்னத்தில் ஜெயிக்க வைங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தளபதி பார்த்துக்குவார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் பொதுமக்களிடம் தெலுங்கு மொழியில் பேசி வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் மதியழகன். பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்கள் முழங்க வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு. அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் சிவகங்கையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதன் வினோதமான முறையில் வாக்கு சேகரிப்பு. விவசாய வேலையில் ஈடுபட்ட பெண்களிடம் வாக்கு சேகரிக்கும் வகையில் வேட்டியை மடித்து கட்டி வயலில் இறங்கி நாற்று நட்டு வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் இன்று மாலை வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தகவல். 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேனி, பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி.